மோடி அவர்களை மட்டும் தான் பார்த்தாரு, நிதியமைச்சர் பார்த்தாரு, வேற யாரையுமே பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் அங்க வந்து ஜேஎன் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு திருவள்ளுவர் சிலை வந்து தமிழக அரசால இருந்தது, அதை போய் திறந்து வைக்கிறதா இருந்துச்சு. ஏன் அது ரத்தாச்சு? விஜய் அவர்களை வந்து ரீச் பண்ணவே முடியல. ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து அவரை வந்து டூம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற இது வந்து வருது. அவருக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவர் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்களை தாண்டி விஜய் அவர்களை மீட் பண்ணவே முடியல, விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு நியூஸையும் கூட கொண்டு போக முடியலன்றாங்க. இதே தப்பா தான் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாங்க. அமைச்சர்கிட்டே 4000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா அப்ப பொதுமக்கள் கிட்ட நீங்க யாருன்னு தெரியாம வாங்கிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவங்க கையாடல் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்ல. அதனால மன்னிப்பு கடிதம் வாங்குறது. அப்ப மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டா இப்ப நாளைக்கு அவங்க யார்ட்டி வாங்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போன ஹாஸ்பிட்டல்ல தள்ளிட்டு போயிருக்கான், 200 ரூபாய் வாங்கினா அவனை வந்து சஸ்பெண்ட் பண்றீங்க. என்னது இது? நடவடிக்கை எல்லார் மேலயும் எடுக்கணுங்க. அப்ப என்ன கோவில்னா வேற நடைமுறை, இங்க என்ன வேற நடைமுறையா? ராஜராஜ சோழன் கூட கம்மியா தான் குடமுழுக்கு பண்ணிருக்காராம், இவர் அதை விட குடமுழுக்கு பண்ணிருக்காராம். நீங்க ஊரா விட்டுன ஏன் மொண்டாடி கையன்னு நாங்க எல்லாம் தலைக்கு தலைக்கட்டு வரி போட்டு பொதுமக்கள் எல்லாம் டொனேஷன் கொடுத்து கோவில கும்பாபிஷேகம் பண்ணா இவங்க அப்பா வீட்டு காசை கொடுத்தாங்களா? கடவுள் எப்படி தண்டிக்கிறாருன்னு பாருங்க. சேகர் பாபுவை ஜெயிக்க வச்சு ஸ்டாலின் அவர்களை தோக்க வச்சாரு பாருங்க. இனி வாழ்நாள்ல சேகர் பாபு அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா? என்ன சொன்னீங்க? சென்னை என் கோட்டை தலைவா, நான் பாத்துக்கிறேன், சென்னையில எல்லாம் ஆமா ஓவரா ஆடினா அழுகதானே செய்யணும். போற மாதிரி சட்டசபைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பேசுறாரு, வெளியில வந்து பேசணும். ஏற்கனவே வெளியில வந்து பேசுனதுக்கு தானே இந்தியா ஃபுல்லா கேஸ் வாங்கினாரு. தைரியமான ஆம்பளையா இருந்தா உதயநிதி வெளியில வந்து பேசட்டும், சனாதனத்தை ஒழிப்பேன்னு. வெளியில இந்த நேத்து அர்ஜுன் பதில் சொல்லியிருக்காருல. இப்ப சனாதனம்னா என்ன? நம்ம பெத்த பிள்ளைய நல்லபடியா பாதுகாக்கிறது சனாதனம். டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவு மாநில மகளிர் அணி பொறுப்பாளர் சுமதி மேகவர்ணம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தமிழகம் உற்று நோக்கிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம், எப்ப போய் மோடியை சந்திப்பார் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். ஆனா போனாரு, 2 நாள் பயணம். ஆனா கப்புச்சுப்புன்னு உடனே திரும்பி வந்துட்டாரு. பயமா, பதட்டமா, இல்ல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னா? ஆனா சொல்றது எல்லாமே பயத்துலதான் வந்துட்டாரு. இல்ல அவர் பிரஸ் மீட் கொடுக்கறது இல்ல. அதுக்கு காரணமும் என்னன்றது இந்த மாதிரி தான் கேள்வி வரணும். போயிருக்கிறாரு, போனதுல 10 நிமிஷம், 10 நிமிஷத்துல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்றது தெரியல. வணக்கம் சொல்றதுக்கு 1 நிமிஷம், சால்வை போடுறதுக்கு 1 நிமிஷம், பொக்கே கொடுக்க 1 நிமிஷம், உட்காருங்கன்னு சொல்றதுக்கு 1 நிமிஷம், இப்படியே கழிச்சுக்கிட்டே வந்தோம்னாவே இருக்கிற நிமிஷம் எவ்வளவு வரும், அதுல என்ன பேசியிருப்பாரு அப்படின்றது தெரியல. இவ்வளவு கம்மியா பேசின போயிட்டு அந்த மீட்ல முடிச்சுட்டு வந்த முதல்வர்னா அது இவர் தான் அப்படின்றதையும் எல்லாரும் சொல்றாங்க. அடுத்ததா ஒரு சிஎம் வந்து டெல்லி போறாரு அப்படின்னா அங்க இருக்கிற பிரஸ் வந்து இது பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற அவங்க பிரஸ் பீப்புளே கேக்குறாங்க, சார் இது வரைக்கும் எந்த சிஎம்மே பிரஸ் மீட் பண்ணாம போனது இல்ல சார், லெகசியை பிரேக் பண்ணாதீங்க சார் அப்படின்றாங்க. சோ அப்ப கூட இல்ல, நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து ஒன்னும் பேச தெரியாதவர் கிடையாது. ஸ்டாலின் அவர்களையாவது நம்ம வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம், என்னன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு. விஜய் அவர்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாம இருக்க வாய்ப்பு கிடையாது. நல்லா இங்கிலீஷ் பேசக்கூடியவர். அவர் பேச்சுமே ஒரு மேடை பேச்சுல நம்ம பார்த்திருக்கோம் பேசக்கூடியவர். ஒரு இடத்துல நின்னு என்ன சொல்ற, நாங்க எங்களோட தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு சில இதெல்லாம் கோரிக்கையா நாங்க கொடுத்துருக்கோம், அதுக்குதான் மீட் பண்ணிருக்கோம், மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சது, 2 வாரத்துல முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஏன் அதை அவர் செய்யல அப்படின்றது புரியல. இது எப்படின்னா ஒரு ஹைட் அண்ட் சீக் மாதிரி. முதல்வர் எங்கேயுமே பேச மாட்டாரு அப்படின்னா அவருக்கான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றதுக்காக அப்படி பண்றாங்க, பிரஸ் பீட் பண்றதே இல்லை அப்படி அப்படின்னா இது ஒரு ஸ்டேஜுக்கு தான் செல்லுபடி ஆகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல இளைஞர்களுக்கு என்ன ஆயிடும், என்னது இது சிஎம் ஆகி இத்தனை நாள் ஆச்சு, என்ன அண்ணன் வந்து பேசவே மாட்டேங்கிறாரு. உங்களோட இளைஞர்களே, உங்களை ஃபாலோ பண்றவங்களே எவ்வளவு பேர் கேக்குறாங்க, ட்வீட்ல வந்து சொல்றாங்களேன்னா, ஏன்னா பிரஸ் மீட் பண்ண மாட்டேங்கிறீங்க, பிரஸ் கிட்ட பேசுங்கண்ணா, நீங்க இது கொடுங்கண்ணா, ஒரு இன்டர்வியூ கொடுங்கண்ணான்னு. இது வரைக்கும் குளத்துல அவர் வந்து ஜெயிச்சது வந்து பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் ஜெயிச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு திருப்பி வந்து ஒரு நன்றி சொன்னாரா? சொல்லல. இல்ல கரூருக்கு ஒரு வீடியோ போட்டார்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோவாவது போட்டாரா, எனக்கு நம்பி ஓட்டு போட்டா என்னோட தொகுதி மக்களுக்கு நன்றி? போடல. தமிழ்நாடு முழுக்க உங்களை சிஎம் உட்கார வச்சிருக்காங்க, தமிழக மக்களுக்கு ஏதாவது நன்றி சொன்னீங்களா? தமிழக மக்கள் 108 தொகுதியில எங்களை வந்து இது பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லவே இல்லை. அப்ப என்ன மாதிரியான இவர் இது பண்ணிட்டு இருக்கிறாரு, இவருக்கு என்ன புரோட்டோகால் தெரியுது? முதல்ல அவருக்கு போய் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னா எப்படி அட்ரஸ் பண்ணணும், என்ன பேசணுமாவது அவருக்கு தெரியுமா அப்படின்றதே நமக்கு ஒண்ணும் புரியல. நம்ம என்ன நினைச்சோம்னா ஒரு ஃபாஸ்டா அவர் லேர்ன் பண்ணிப்பாரு அப்படின்றதுலதான் நம்ம இருந்தோம். டக்கு டக்குன்னு லேர்ன் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த ஒரு அரசியல்வாதியுமே ஒரு சிஎம்மா வந்து உட்கார்ந்த உடனே அப்படியே என்ன பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் பண்ணிட மாட்டாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரியான இருக்கவங்க வந்து அவர் ஃபாஸ்டா லேர்ன் பண்ணிப்பாரு அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா இங்க எல்லாமே வந்து இங்க சிஎம்மோட வாய்ஸே வெளியில வரல. அதுக்கு பதிலா ஆதவ அர்ஜுனா தான் அவரோட மவுத் பீஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு.
செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கு எப்படி இவங்க போட்டு திமுக காரங்க ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா, முதலமைச்சர் பேச மாட்டாரு, முதல் போட்டு அமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் இப்ப ஃபுல்லா அதுக்கு தகுந்த மாதிரி தான் விஷயங்கள் நடக்குது. எல்லாரும் ஆதவ அர்ஜுனா போய் பாக்குறாங்க, ஆதவ அர்ஜுனா தான் மனு வாங்குறாரு, ஆதவ அர்ஜுனா தான் எல்லாத்தையும் இது பண்றாரு. இப்ப திருமாவளவன் அவர்கள் கூட போய் யாரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு, ஆதவ அர்ஜுனாவை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அப்போ இங்க யாரு முக்கியமான விஷயம்? ஆனா விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, நான் தான் இங்க பவர் சென்டரா இருப்பேன், இங்க நிறைய பவர் சென்டர் இருக்குன்ற பேச்சு உங்க காதுல விழுந்ததுனால தானே நான் தான் பவர் சென்டரா இருப்பேன் ஸ்ட்ராங்கா நீங்க சொல்றீங்க. அதை வெறும் வாய் வார்த்தையா இல்லாம செயல்படுத்தியும் தீரணும் அவரு. ஏன்னா இப்ப டைம் இப்ப ஒரு 15-20 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் அந்த ஒரு மந்த் கூட வரல. ஆனா இப்பயாவது ஸ்டாலின் செய்த அதே தப்ப விஜய் அவர்கள் செஞ்சிடக்கூடாது. இங்க என்ன நடக்குது, கிராஸ் ரூட் லெவல்ல உங்களுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் என்னெல்லாம் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, என்ன அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க, இங்க என்ன ஆட்சி நடக்குது அப்படின்றத கிராஸ் ரூட் லெவல்ல இறங்கி விஜய் தெரிஞ்சுக்கலன்னா திருப்பி இப்ப அதே தான் சொல்றாங்க, விஜய் அவர்களை ரீச் பண்ணவே முடியல, ஒரு குறிப்பிட்ட சிலர் அவரை டூம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற இது வருது. அவருக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவர் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்களை தாண்டி விஜய் அவர்களை மீட் பண்ணவே முடியல, விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு நியூஸையும் கூட கொண்டு போக முடியலன்றாங்க. இதே தப்ப தான் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாரு. அப்ப அதே தப்ப நீங்க செஞ்சீங்கன்னா அப்ப என்ன வித்தியாசம் உங்களுக்கு, அவங்களுக்கும் அவருக்குங்கிற கேள்வி ரொம்ப சீக்கிரம் இளைஞர்கள் கிட்ட வந்துரும். அப்ப இளைஞர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு எல்லாமே எப்படி அவங்களுக்கு ஃபாஸ்டா நடக்கணும் அந்த ஜென்சி கிட்ஸ்க்கு. இப்ப இந்த 15-20 நாளைக்கே விஜய்னா என்னன்னா டாக் பண்ணி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு லெவல்ல அவங்க கவனிக்க, ஏன்னா இவ்வளவு நாள் அவன் அரசியலை பார்க்கல, அரசியல் என்ன நடக்குதுன்னு தெரியல, சட்டசபைனா அவனுக்கு என்னன்னு தெரியாது, பெரும்பான்மைனா என்னன்னு தெரியாது, எக்ஸிட் போல் சர்வேனா என்னன்னு தெரியாது. அவங்க பாட்டுக்கு ஜாலியா சினிமா ரிலீஸ் ஆச்சா ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோமா, நாங்க பாலாபிஷேகம் பண்ணோமா, அப்படியே ஃபேன் மோட்ல ஃபயர் விட்டு தெரிஞ்சிருந்தாங்க. அவங்கள நீங்க தான் இன்னைக்கு அரசியலை பார்க்க வச்சிருக்கீங்க, அரசியல்னா என்னன்னு கவனிக்க வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன் ஆரம்பிச்ச டேட்ல இருந்து ரிசல்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா நீங்க ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அத்தனை நாளும் அந்த இளைஞர்கள் எல்லாரும் உட்காந்து அதை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. சோ இப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் வந்துருச்சு. நீங்க அந்த ஆர்வத்தை அப்போ என்ன நடக்குதுன்னு அவங்க கவனிப்பாங்க. உதயநிதி சொல்றது ஒரு 10 கம்ப்ளைண்ட்னா கூட 10மே தப்பா இருக்குமா, இவர் சொல்றது உண்மை இருக்குமான்னு கவனிப்பாங்கல்ல. அதே போல பாஜக இருந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் வருதுன்னா பாஜக இப்படி சொல்றாங்க, இது உண்மையா இல்லையா, அவன் ஜென்சிக்கு யோசிப்பான்ல. இன்னொன்னு இன்னைக்கு அவன் கையில எல்லாம் இருக்குல்ல, அவன் கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி பார்ப்பான்ல, ஆமா அது உண்மைதான் அப்படின்னப்ப அவன் யோசிப்பான்ல. நீங்க சம்பந்தமே இல்லாம தமிழக ஐஜியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸா ஃபுல்லா பரப்புறாங்க. தமிழ்நாடு, கேரளா, டெல்லி எல்லாம் பரப்புது. கடைசியில என்னன்னு பார்த்தா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. தமிழக ஐஜியை சஸ்பெண்ட் பண்ணிருக்காரா விஜய்? இல்ல. ஏன் அப்ப ஃபேக் நியூஸ் பரப்புறீங்க? எங்க அண்ணனை பாடுறா ராவணை மகண்டான்னு போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை நம்பி நீங்க யாரோ ஒரு ஒரு இந்த ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணி அப்படியே சர்க்குலேட் பண்ணி அனுப்புறீங்க. இதை பார்த்தோன்னா ஒரு இளைஞர் என்ன பண்றான், இப்ப ஒரு வேலைக்கு போற ஐடில இருக்க இளைஞர் இருக்கான், ஒரு சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்கறவனா இருக்கலாம், ஒரு ஹார்ட்வேர்ல இருக்கிறவனா இருக்கலாம், ஸ்விக்கில இருந்து யாரோ எந்த இதுல இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்க இளைஞர் ஒரு கேப்ல பாக்குறாங்க, பார்த்தோன்னே எங்க விஜய் நான் அதை பண்ணிருக்காரா சூப்பர் அப்படின்னு ஷேர் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவன் உட்காந்து அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ண மாட்டான். சோ அவனுக்கு எங்க விஜய் நான் பத்தி மாசம் ஒண்ணு வருது அப்படின்னு பண்றாங்க. அதே அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு அப்படி ஒரு விஷயமே நடக்கல, அவங்கதான் ஐஜினா அப்ப அவன் யோசிப்பானா இல்லையா? ஏன்னா நீங்க சொன்னதை நம்பி நானும் ஃபயர் விட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணா அப்படி ஒரு விஷயமே நடக்கல. இந்த மாதிரி எத்தனை விஷயத்துல என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி அந்த இளைஞர்கள் மத்தியில வரும்ல. அப்போ அந்த நாங்களோ இப்ப ஹவுஸ் ஒய்ஃப், இப்ப நீங்க இந்த அதாவது 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்ல அப்படின்னா அரசியல்னா ஓட்டை போட்டுட்டோம் நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான், இன்னும் 5 வருஷம் இவனுங்க தான் வரட்டும், அடுத்த எலெக்ஷன் வரட்டும் அப்படின்னு பேசாம இருப்பாங்க. ஜென்சி கிட்ஸ் அப்படி கிடையாது. அவங்களுக்கு உடனே இன்னைக்கு ட்விட்டர்ல இருந்து இன்ஸ்டால இருந்து எல்லாத்துலயும் சிஎம் டேக் பண்ணி கேள்வி கேட்பாங்க. அப்ப அப்படி அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு விஜய் அவர்கள் தயாரா இருக்காரா அப்படிங்கறதா இன்னைக்கு கேள்வியா இருக்கு. ஆனா இன்னைக்கு மோடி அவர்களை சந்திச்சதுக்கு தமிழிசை மேம் கூட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. விஜய் மோடி இந்த விஜய் ஏன்னா ஏற்கனவே அவர் வெற்றி பெற்றவர் அப்படிங்கிறதுனால இந்த விஜய் அந்த விஜயமானவரை போய் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் விஜய்னு அவரை கம்பேர் பண்றதா சொல்றாங்க. ஆனா ஒரு விஜயமானவரை, தோல்வியே சந்திக்காத ஒரு முதல்வர் பிரதமரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை மேம் சொன்னாங்க. ஆனா அதே இன்னைக்கு வேற மாதிரி டேக் பண்ணி எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாருங்க? அது ட்ரோல் பண்றதுங்கிறத தாண்டி அது அக்காவோட தனிப்பட்ட கருத்து, அதை நம்ம இது பண்றதுக்கு இல்ல. ஆனா நம்ம சாதாரண ஒரு தேசியவாதியா நம்மளோட பார்வையில பாரத பிரதமர் மோடி அப்படிங்கிறவர் ஒரு மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவர். இன்னைக்கு நீங்க அவரோட அரசியல் வாழ்க்கையாகட்டும், அந்த பொது வாழ்க்கையாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும் எவ்வளவு ஒரு கிளீன் ஹேண்டா, அவர் எந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கமா இருக்கிறவர், எப்படி இந்த தேசத்துக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர், ஒரு 3 முறை சிஎம்மா இருந்தவர், அதுக்கப்புறம் திரும்ப இப்ப 3வது முறை பிஎம்மா இருக்கிறாரு. இந்தியால மட்டும் கிடையாது, உலக நாடுகள்ல எல்லாரும், உலக நாடுகளுக்கு அத்தனை தலைவர்களும் பாரத பிரதமர் மோடி அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய வல்லரசு நாடா இருக்கக்கூடிய ரஷ்யால இருந்து எல்லாரும் எந்த அளவுக்கு அவர் இது பண்றாங்கிறத நம்ம பாக்குறோம். கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு டால் லீடர் அவர். சோ அப்படி இருக்கும்பொழுது அவரோட இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது விஜய் அவர்கள் ஒரு குழந்தை,
இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க கம்பேர் பண்ணவே இல்ல. அந்த வார்த்தை விஜய பார்க்க போயிருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க கேட்டதுக்கு அப்புறம் இல்ல நான் தான் சொல்றேன், அது அக்காவோட தனிப்பட்ட கருத்து, அது நம்ம எதுவுமே சொல்றதுல. ஆனா எங்களை ஒருத்தர் பாக்குறப்போ அதை வந்து அந்த மாதிரி சொல்லி இருக்கிறத அந்த கம்பேரிசனே முதல்ல தப்பு, அது தேவையில்லாதது அப்படின்றத நாங்க நினைக்கிறோம். இதை நம்ம கடந்து போயிடலாம். கோவில் அறநிலைத்துறையில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல வந்து இந்த சிறப்பு அர்ச்சனை அப்படிங்கிறதுக்கு வந்து 4000 ரூபாய் வாங்குறாங்க, 2000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சேகர் பாபுவே ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கோயிலே நின்றுட்டு 200 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆனா வந்து எந்த நடவடிக்கைகளும் இல்லை. இன்னைக்கு போன உடனே வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க. ஏன்னா அமைச்சர்கிட்டயே வந்து ரமேஷ் அவர்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு அமைச்சர்கிட்ட போயிருந்தாலே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அது வேற விஷயம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல யார் அமைச்சர்கிட்ட லஞ்சம் வாங்குற அர்ச்சகர்கள் இவங்க தான். ஆனா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க சொல்லிருக்காங்க. ஆனா அவரே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் என்ன சொல்றேன், நீங்க போனா அமைச்சர்கிட்டே 4000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா அப்ப பொதுமக்கள் கிட்ட நீங்க யாருன்னு தெரியாம வாங்கிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவங்க கையாடல் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்ல. அதனால மன்னிப்பு கடிதம் வாங்குறது. அப்ப மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டா இப்ப நாளைக்கு அவங்க யார்ட்டும் வாங்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போன ஹாஸ்பிட்டல்ல தள்ளிட்டு போயிருக்காங்க, 200 ரூபாய் வாங்கினா அவனை வந்து சஸ்பெண்ட் பண்றீங்க. என்னது இது நடவடிக்கை எல்லாரும் மேலே எடுக்கணுங்க. அப்ப என்ன கோவில்னா வேற நடைமுறை, இங்க என்ன வேற நடைமுறையா? இங்க எல்லாரும் இங்க ஒருத்தர் வயிற்று வலின்னு ஒரு பிரச்சனை போறாங்கன்னா அங்க ஒருத்தர் அவனுக்கு வயிற்று வலின்னு ஒரு பிரச்சனை கோயிலுக்கு போறாங்க. கோவில்ல நடக்கிற கொள்ளைங்கிறது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. பணம் இருக்கவங்க மட்டும்தான் சாமி கும்பிட போலான்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒண்ணு நீங்க பணம் இருக்கவனா இருக்கணும், இல்ல விஐபியா இருக்கணும். ஆனா இன்னைக்கு சேகர் பாபு தலைமறைவா இருக்காரு. ஏன்னா ரமேஷ் அவர்கள் வந்து கோயிலா சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து சேகர் பாபு முன்னாள் அமைச்சர் தலைமறைவா இருக்கிறதா ஒரு செய்தி. ஒரு ஆட்டம் ஒரு அளவுக்கு மேல ஆடக்கூடாது, புரியுதா? கோவில் உங்க கையில வச்சுக்கிட்டு என்ன திமிரு? யார் நீங்க? ராஜராஜ சோழன். எப்படி ராஜராஜ சோழன் கூட கம்மியா தான் குடமுழுக்கு பண்ணிருக்காராம், இவர் அதை விட குடமுழுக்கு பண்ணிருக்கிறாராம். எப்படி அவர் ராஜராஜ சோழன் தான் கை காசை போட்டு தான் போய் போர் புரிஞ்சு எல்லாம் பண்ணி உசுர பணைய வச்சு தான் வாழ்நாள் முழுக்க அந்த கோவிலை கட்டுறதுக்காக இது பண்ணி எத்தனையோ கோவில்களை கட்டி எல்லாம் பண்ணவரு. நீங்க ஊரா விட்டுன ஏன் மொண்டாட்டி கையன்னு நாங்க எல்லாம் தலைக்கட்டு வரி போட்டு பொதுமக்கள் எல்லாம் டொனேஷன் கொடுத்து கோவில கும்பாபிஷேகம் பண்ணா இவங்க அப்பா வீட்டு காசை கொடுத்தாங்களா? வெக்கமே இல்லாம சூடு சொரணம் இல்லாம இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, நான் உண்மையா சொல்றேன், இந்த தோல்வியில சேகர் பாபு அவர்கள் ஜெயிச்சிருக்க கூடாது, சேகர் பாபு அவர்களும் தோத்துருக்கணும். அதுதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்க கூடாது. ஆனா கடவுள் எப்படி தண்டிக்கிறாருன்னு பாருங்க. சேகர் பாபுவை ஜெயிக்க வச்சு ஸ்டாலின் அவர்களை தோக்க வச்சாரு பாருங்க. இனி வாழ்நாள்ல சேகர் பாபு அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியுமா? என்ன சொன்னீங்க? சென்னை என் கோட்டை தலைவா, நான் பாத்துக்கிறேன், சென்னையில எல்லாம் ஆமா ஓவரா ஆடினா அழுகதானே செய்யணும். நீங்க மனுஷங்களை ஏமாத்தலாம், கடவுளே இது பண்ணிட்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சரா இருந்துகிட்டு அங்க போய் உட்காந்துட்டு அல்லலுயாங்கிறீங்க. சனாதன ஒழிப்பு மாநாட்டுல போய் உட்காந்துருக்கீங்க. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு சனாதன ஒழிப்பு மாநாட்டுல என்ன வேலை? அப்ப என்ன மக்கள் என்ன லூசு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆனா எனக்கு அதுக்கு உதயநிதி பதில் சொல்லியிருக்காரு மேம். நான் சனாதனம் அப்படிங்கறத வந்து ஜாதி அப்படிங்கறத ஒரு விஷயத்த ஜாதிய ஒழிப்பேன்னு சொல்லியிருக்கணும். அப்ப என்ன சொல்லணும் நீங்க சட்டமன்றத்துல? ஜாதிய ஒழிப்பேன், ஜாதிய பாகுபாடுகளை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க ஜாதியை நீங்க முதல்ல உங்க இதுல ஒழிச்சிருக்கீங்களா? நீங்களே எல்லாத்துக்கும் பிரிச்சு 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 தானே போட்டுருக்கீங்க. எந்த ஜாதி எந்த ஜாதிக்காரன் எந்த ஏரியால இருக்கானோ அவனுக்கு தானே 10 கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு தானே 10 போஸ்டிங் கொடுக்குறீங்க. சினிமால கூட பாருங்க, இவங்க இசை வேளாளர், யார் யாரெல்லாம் இசை வேளாளரோ அவங்கள தான் தூக்கி விடுவாங்க. விஜய் ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா விஜய்க்கு எவ்வளவு குறைச்சல கொடுக்குறீங்க. அதே ஏன் நீங்க வந்து சிவகார்த்திகேயனை தூக்கி விடுறீங்க? சிவகார்த்திகேயன் வந்து இசை வேளாளர், அதனால நீங்க அவர் தூக்கி விடுவீங்க. விஜய் ஒவ்வொரு படத்துக்கும் எவ்வளவு டார்ச்சரை கொடுத்தா அவருக்கு பிரச்சனையை கொடுத்தீங்க. ஏன்னா எந்த வகையில இவங்க வெளியில வந்துடக்கூடாது, பெரிய ஆளா வளர்ந்துடக்கூடாது, நாளைக்கு இவங்க வந்து பொலிட்டிக்கலா நமக்கு ஒரு பெரிய த்ரெட்டா வருவாங்க, எல்லாம் பிளான் பண்ணி அவங்க அடிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? சிவகார்த்திகேயனா அவருக்கு இதா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் நீங்க உங்களுக்கு ஜாதி பார்த்து தானே எல்லாத்தையும் கை தூக்கி விடுறீங்க, எல்லாம் கொண்டு வரீங்க. நீங்க என்ன ஜாதியை ஒழிச்சு கிழிச்சிங்க? அப்ப இங்க என்ன பண்ணீங்க? இத்தனை வருஷம் ஆட்சி இருந்தா என்ன பண்ணீங்க? ஜாதியை ஒழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒண்ணுமே. அப்ப நீ என்ன பண்ணணும்? சனாதனத்துல இந்து மதத்துல இருக்கிற ஜாதியை வந்து நான் ஒழிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுல இருக்க பிரிவினைகளை நான் ஒழிக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தீங்களா, 6 டைம் இருந்தீங்கல்ல, என்ன செஞ்சு கிழிச்சிங்க அதை சொல்லுங்க. ஒரு மதத்தையே ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க? அப்ப இதுக்கே ஒரு மேல நடவடிக்கை எடுத்துக்கணும். சோ சட்டசபைக்குள்ள பேசினா ஒரு மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்ற ஒரு சேஃப் கார்டா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அங்க போய் நின்று என்ன சொல்றது, கோழை மாதிரி சட்டசபைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. வெளியில வந்து பேசணும். ஏற்கனவே வெளியில வந்து பேசினதுக்கு தானே இந்தியா ஃபுல்லா கேஸ் வாங்கினாரு. தைரியமான ஆம்பளையா இருந்தா உதயநிதி வெளியில வந்து பேசட்டும், சனாதனத்தை ஒழிப்பேன்னு. வெளியில இப்ப நேத்து அர்ஜுன் பதில் சொல்லியிருக்காருல. இப்ப சனாதனம்னா என்ன? நம்ம பெத்த பிள்ளைய நல்லபடியா பாதுகாக்கிறது சனாதனம். வயசான காலத்துல பெத்தவங்களை வச்சு பாக்குறது சனாதனம். உங்க வீட்டுல கலைஞர் தாத்தாவையும் தயாள மனத்துக்கு வெளியில போட்டிருப்பீங்களா? இப்ப உங்க அம்மா அப்பா வெளியே துரத்து விட்டுருவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. அவ்வளவு சிம்பிளா ஏங்க இவங்க தாத்தா திருவாரூர்ல, கருணாநிதி அவர்களோட அப்பா திருவாரூர்ல தியாகராஜர் கோவில்ல நாயனை வச்சுட்டு இருந்தாருங்க. இவங்களுக்கு சோறு போட்டது, உங்க தாத்தாவுக்கு சோறு போட்டது சனாதனம். அந்த சனாதனத்தை ஒழிக்கணும்ன்றீங்க நீங்க.
திருவாரூர் கோயில நாயனை வச்சுதான் சோறுது நீங்க அந்த சனாதனத்தை ஒழிக்கணுங்கிறீங்களா? அப்போ இன்னைக்கு திருவாரூர் கோயில நாயனை வாசிச்சுட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல்வரா வந்திருக்கிறாங்க. என்ன சனாதனம் உங்களை பண்ணுச்சு? சனாதனம் உங்களை பிரிச்சுச்சா? ஜனாதனம் சாதியமா ஒதுக்குச்சா உங்களை? அப்ப அந்த இந்து மதத்துல இருக்க பிரிவை வச்சுதானே நீங்க மேல வந்திருக்கீங்க. அப்ப அந்த மதம் உங்களை ஒதுக்குச்சா? யார முட்டாளாக்கிட்டு இருக்கிறீங்க? இந்துக்கள் மேல இருக்க வெறுப்பு, அப்பட்டமான வெறுப்பு, அதை இப்படி கோட் போட்டு அப்படியே இது பண்ணி இந்த வன்னியரசு சொல்றாரு இந்துக்கள்னு சொன்னாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. இந்துக்கள்னு இருக்க அருவருப்புன்னு நீ சொல்றீன்னா அப்ப உன்னை எப்படி சமூக நீதித்துறை அமைச்சர் உட்கார வச்சிருக்காங்க? இந்துக்கள்னு சொன்னா உனக்கு அருவருப்பா இருக்கா? இப்ப நான் இப்ப விபூதி வச்சுட்டு பட்டா கொட்டையெல்லாம் போட்டுட்டு முன்னாடி வந்து நிக்கிறேன், ருத்ராட்ச கொட்டையெல்லாம். நீங்க உங்க மனசுக்குள்ள இந்துக்கள்னா வெறுப்பா இருக்குன்னா அப்ப என்னைய பார்த்தாலும் உங்களுக்கு வெறுப்பா தானே இருக்கும். நிச்சயமா. அப்போ உங்களுக்கு கீழே இருக்க இந்து மக்களை நீங்க எப்படி நடத்துவீங்க? ஏன் இந்துக்கள் தான் உங்களுக்கு வெறுப்பா இருக்கு? நீங்க அந்த இந்துன்னு சர்டிபிகேட் போட்டதானே உங்க ஜாதி போட்டு உட்கார்ந்துருக்கீங்க, அதனாலயா? ஆனா அவங்களே தானே வந்து திருமா அவர்களுடைய அம்மா தானே வந்து அமைச்சர் பதவியில உட்காரும் போது திருநீர் வச்சு விட்டாங்க. இல்ல அதுதாங்க சொல்றேன். ஏன் வேஷம்? நான் என்ன சொல்றேன், இந்துன்னு சொன்னா எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொல்றீங்க. என்னன்னா தயவு செஞ்சு நான் எந்த ஜாதியும் மற்றவன், இந்துல இருக்கிற கோட்டால வச்சுதானே எஸ்சி கோட்டா எஸ்டி கோட்டா வச்சுதானே நீங்க வரீங்க. இந்துல இருக்க எஸ்சி தொகுதிக்கு வந்து நில்லுங்க. நீங்க உண்மையான ஆம்பளையா இருந்தா இந்து எஸ்சின்னு தானே போட்டு வரீங்க. இந்துன்னு வருதியா, அதனால எஸ்சின்னு ஒத்துக்க மாட்டேன், இதை கேன்சல் பண்ணு, நான் பொது தொகுதியில நின்று வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு இடஒதுக்கீடுக்கு மட்டும் இந்துங்கிற தேவைப்படுதா? அப்ப நீங்க எங்களோட இந்து மக்களோட இதை யூஸ் பண்ணிக்கிட்டு எஸ்சி தனி தொகுதி இதெல்லாம் வாங்கிக்குவீங்க. கேட்டா ஆர்டிபிசிஆர் போடுவேன்னு சொல்லி மிரட்டுவீங்க. ஆனா இந்துன்னு சொன்னா உங்களுக்கு அருவருப்பா இருக்கா? எப்படி அருவருப்பா இருக்கும்? அப்படி அருவருப்பா இருக்கு ஒரு குறிப்பிட்ட சாரார அருவருப்பா இருக்குன்னு சொல்ற ஒருத்தர் எப்படி சமூக நீதியை காப்பாற்ற முடியும்? அவர் எப்படி சமூக நீதி அமைச்சரா இருக்க முடியும்? இந்த ஆரம்பிச்சுட்டாருல, நீண்ட காலமாக ஜெயிலில் இருக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகளை பரோல்ல விடணும், நீண்ட பரோல்ல, இல்லன்னா என்ன பண்ணணும், விடுதலை பண்ணணும். யார் அந்த நீண்ட காலம் இருக்கிற சிறைவாசிகள்? யாரு? இஸ்லாமியர்கள். அந்த இஸ்லாமியர்கள் யாரு? கோவை குண்டு வெடிப்புல உள்ள போனாங்கல்ல அவங்க. அப்ப கோவை குண்டு வெடிப்புல செத்து போனாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் கையை போய் காலு போய் கண்ணு போய் எத்தனை பேர் இது பண்ணாங்க? ஏன் அவருடைய தலைவரே சொல்லி இருக்கிறாரு, நேற்றைய தினம் வீடியோ வெளியிட்டு இருக்காரு, கரூர் சம்பவம் நடந்ததுக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து பொறுப்பு அல்ல. அப்ப யார் பொறுப்பு அவருக்கு தெரியுமா? திருமாவளவன் சொல்றாரு செந்தில் பாலாஜி பொறுப்பு இல்லைங்கிறாரு. அப்ப யார் பொறுப்புன்னு அவருக்கு தெரியுமா? சொல்லணும்ல. அத ஆதவ் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி சொல்றேன். ஆதவ் யாரு? உச்ச நீதிமன்ற ஜட்ஜா? இல்ல இவங்க என்ன நடத்திட்டு இருக்காங்க? அப்ப செத்து போற அப்பாவி மக்கள் உங்களுக்கு என்ன இருக்கா? உயிர் போயிருக்கு, 41 உயிர். நீங்க இங்க அரசியல் ஆட்டோ சதுரங்க ஆடிக்கிட்டு இந்த மாசம் இந்த கட்சியில இருப்பீங்க, அடுத்த மாசம் அந்த கட்சிக்கு போவீங்க, அதே இன்னொருத்தர் அமைச்சர் பதவி தருவாங்கன்னா இதை விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போவீங்க. இன்னைக்கு செத்து போன குடும்பத்துக்கு வாழ்நாள் இழப்பு. ஒரு வீட்டுல ஒரு பையன் செத்து போயிட்டான், நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம பிள்ளைய தான் நினைச்சு நினைச்சு வளர்க்குறோம். ஒரு ஆம்பளை பிள்ளை செத்து போச்சு, என்ன வந்து அப்பா அம்மாவும் அவ்வளவுதான். அவங்க அப்படியே செதஞ்சு மூளைச்சதவாயி நடபணம் ஆயிடுவாங்க. ஒரு குடும்பத்துல கணவர் இறந்து போயிட்டாரு, என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க? ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த குழந்தை பிள்ளைங்களை புருஷன் என்ன பண்ணுவாங்க? வாழ்நாள் முழுக்க சேதம் உண்டாக்கிட்டு நீங்க விளையாடிட்டு உட்காந்துருக்கீங்களா? அப்ப எது கேஸ் நடந்துட்டு இருக்கு, சிபிஐக்கு போயிருச்சு. உங்களுக்கு என்ன வேலை? ஆதவ போய் இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னா அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் சேர்ந்து இங்க உட்காந்து எல்லாம் விளையாடிட்டு இருக்கீங்களா சதுரங்க வேட்டை மாதிரி? ஆனா இன்னைக்கு இப்போ ரெட் ஜெயின்ட் மூவிஸ் வந்து அவங்க வெளியாகாது, அவங்களுடைய படங்கள் வந்து வெளியிடறதுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும்னு ஒரு செய்தி வெளியாச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம். ஆனா இன்னைக்கு ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து மேனேஜர் ஒரு விஷயம் புரியல. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்லிட்டாரு இந்த பழிவாங்கும் நடவடிக்கை இதெல்லாம் இருக்காது. ஏன்னா விஜய் அவர்களோட கேரக்டர் பத்தி நமக்கு தெரியும், இவங்க மாதிரி கன்னிங் ஃபெல்லோ அவர் கிடையாதுங்கிறது நம்மளோட அறிஞ்ச வரைக்கும். ஏன்னா இவர் வந்த உடனே அந்த ஸ்கீம் எல்லாம் அம்மா உணவகத்தை வந்து புதுப்பிச்சு பண்ணிருக்காரு. அதே போல 1000 ரூபாய் கரெக்டான தேதிக்கு 1000 ரூபாய் வந்துருச்சு. 2500 வர வரைக்கும் இது 1000 ரூபாய் வரும்னு சொல்லியிருக்காரு. அதே போல முந்தைய ஆட்சியில இருந்த நல்ல நலத்திட்டங்கள் எதையுமே நான் வந்து நிறுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த அளவுக்கு தெரியுது இவனுங்க மாதிரி கேவலமான அரசியல் பண்றவங்க கிடையாது அப்படின்றத அவர் வந்து அதிலே செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது ரெஜெயின் மூவிஸ் படத்தை அவரே நிறுத்த போறாரு. சரி, அப்படியே நிறுத்துறதுனால நீங்க விஜய் தானே போய் பார்க்கணும், ஆதவர்ஜுனா போய் ஏன் பாக்குறீங்க? இல்ல ஆதவர்ஜுனா தான் மேனேஜரை போய் பார்த்திருக்காரு. யார? ரெஜெயின் மூவிஸ் அதுல மேனேஜரை வந்து ஆதவர்ஜுனா போய் பார்த்திருக்காரு. ஒரு அமைச்சர் மேனேஜரை போய் பார்ப்பதற்கு என்ன? அததான் சொல்றேன் இல்லையா? சோ விஜய் அவர்கள் பல இடங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய டைம் இது. விஜய் அவர்களுக்கு மீறி பல விஷயங்களை வந்து ஆதவர்ஜுனா செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றதுதான் இங்க பெரும்பாலான குற்றச்சாட்டா போயிட்டு இருக்கு. கண்ட்ரோல விஜய் அவர்கள் எடுக்கணும். ஏன்னா ஓட்டு போட்டது விஜய்க்காக தான், விஜய்ங்கிற முகத்துக்காக தான். யாருங்க ஆதவர்ஜுனாவுக்காகவோ புஷி ஆனந்துக்காகவோ இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு அந்தந்த தொகுதியில யாரு எம்எல்ஏன்னு கூட தெரியாது. இன்னைக்கு அண்ணா நகர்ல யார் எம்எல்ஏன்னு யாருக்கு தெரியும்? தாவேகா விஜய் விசில் இததான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்போ விஜய் அவர்கள் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் தான் ஒத்தையா அதை தோல்ல சுமந்தாகணும். இது பெரிய சுமதான். ஆனா அந்த சுமையை மக்கள் கொடுத்திருக்காங்க, உங்களை நம்பி கொடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்க வந்து இழந்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து வாழ்வா சாவாங்கிற மாதிரியான ஒரு களம் விஜய் அவர்களுக்கு. இத கரெக்டா அவர் கொண்டு போய் கரெக்டா மக்களோட நம்பிக்கையை காப்பாத்திட்டாருன்னா
மிகப்பெரிய அளவுக்கு அவர் போவார். இல்ல அப்படின்னா மீட முடியாத இடத்துக்கு வந்து இந்த கட்சி அதுல வந்து எந்த சந்தேகம். என்னன்னா ஒரு வேவ், ஒரு அலையில வந்து அப்படியே அவர் அழகா சர்ஃப் பண்ணி மேல வந்துட்டாரு. அந்த இடத்த எப்படி தக்க வச்சுக்க போறாரு, இல்ல திருப்பி அடிச்சு கீழே வர போறாராங்கிறத விஜய் அவர்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரியான கேவலவாதிகள், அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே வந்து எட்டி தாளடியில தள்ளி நிறுத்தணும். பவர் சென்டரா இவர் இருக்கணும். நிறைய பிரச்சனைகள் இவரை சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கு, அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். அதே போல இவர் வந்து பிரஸ் மீட், ஓபன் பிரஸ் மீட் வைக்கலனாலும் 1-to-1 இன்டர்வியூவோ இல்ல கேமரா ஆன் பண்ணி மைக்க வரை மக்கள்கிட்ட பேசுங்க. நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப மோடி அவர்கள் ஏன் பிரஸ் பார்க்கலன்னா, நீங்க மீடியா முழுக்க முழுக்க தேச துரோகிகளா இருக்கிறாங்க. காங்கிரஸ் கையிலயும் கம்யூனிஸ்ட் கையிலயும் வச்சுக்கிட்டு முழுக்க நீங்க எதிராக பேசுறதுனாலதான் மோடி அவர்கள் நான் உங்களுக்கு பிரஸ் சந்திக்க தேவையில்லை, நான் என் மக்களை பாக்குறேன்னு. அதுக்கு முன்னாடி சிஎம் இருந்தப்ப அவர் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிரஸ் மீட்களை கொடுத்திருக்கிறாரு, எத்தனையோ நூற்றுக்கணக்கான மேடைகள்ல பேசியிருக்கிறாரு. மோடி அவர்கள் அறியப்பட்டதே அவரோட பேச்சாலதான். ஆனா ஒன்ஸ் அவர் பிஎம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க தொடர்ந்து வந்து மாதிரி ராங் ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பிரஸ் மீட் பண்ண மாட்டேன், நான் மக்கள்கிட்ட பேசுறேன்னு. அப்ப அதே போல விஜய் அவர்களும் மக்கள்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. உங்ககிட்ட என்ன மீடியா இல்லையா, என்ன இல்ல, நீங்க கேமரா ஆன் பண்ணி விஜய் அவர்கள் அக்கௌண்ட்ல ஒரு வீடியோ போட்டோம்னாவே அதை பாத்துருவாங்களே தமிழக மக்கள் ஃபுல்லா மில்லியன் கணக்குல பாத்துருவாங்க. அப்ப என்ன தகவல் சொல்லணுமோ என்ன பண்ணணுமோ விஜய் அவர்கள் நேரடியா மக்கள்கிட்ட பேசணும். இதுதான் நிலைமை, இதுதான் பிரச்சனை, இதான் நான் செய்ய போறேன், இதுதான் என்னோட இது அப்படின்றத விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட தொடர்பு கொண்டுட்டு போகணும். ஏதோ ஒரு மீடியம்ல விஜய் அவர்கள் மக்களை கம்யூனிகேட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா அவரோட அமைதியை பயன்படுத்திக்கிட்டு அவருக்கு கீழே நிறைய பிணந்தினி கழுகுகளும் நிறைய முதலைகளும் வாயை திறந்து காத்துக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் பேரை சொல்லி இங்க நிறைய அப்பாவிகள் வந்து பலிகடா ஆக்கப்படுவாங்க. இன்னொன்னு திமுகவோட சிஸ்டம் பத்தி விஜய் இன்னும் கியூரியஸா தெரிஞ்சுக்கணும். இதுல நிறைய அரசியல்ல மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர்களையும் அதிகாரிகளையும் கூப்பிட்டு விஜய் பேசணும். ஏன்னா இங்க எல்லா அதிகார வர்க்கத்திலையும் திமுக இருக்கு. நீங்க கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ஸ்லீப்பர் செல் வந்து திமுக இருக்கு. விஜய் அவர்களோட கூடவே அட்வைஸ் பண்றோம் இருப்பான், திமுக காரங்களா இருப்பாங்க. அப்போ அவர் இது எல்லாரையும் பார்த்து களை எடுத்து ஜெயலலிதா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டா மாத்துவாங்க, கூட இருக்க அத்தனை பேரையும் மாத்துவாங்க. இன்னைக்கு விஜய் அவர்களும் செஞ்சிருக்காரு. அருண்குமார் ஐபிஎஸ் வந்து அவர் மேல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது, அவரை கொண்டு வந்து போடலாமா? ஆனா இன்னைக்கு அவர் முழுக்க திமுகவோட கையாள் அப்படின்றத வந்து எல்லா வகையிலும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அவரை போய் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து இவ்வளவு பெரிய பொறுப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க. நாளைக்கு ஏதோ ஒரு ஹைலி ஒரு கான்பிடென்ஷியலான விஷயம் நடக்குது, ஒருத்தவங்க வீட்டுல ரைடு போகுதுன்னா முன்கூட்டி ஒரு தகவல் கொடுத்துட மாட்டாரா? அப்ப விஜய் அவர்கள் ஆட்சி மேல மக்களுக்கு நம்பிக்கை வருமா? வராது. அப்போ இது விஜய் அவர்கள் தெரியும் அவரை போடுறது யாரு? இப்ப விஜய் வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்கிறதாகவும் அவருடைய பதவியை வந்து மாற்ற போறதாகவும் ஒரு செய்தி. அதான் சொல்றேன். அப்போ விஜய் அவர்கள் இதுல கவனமா இருக்கணும். ஒன்ஸ் ஒரு தடவை போட்டு அதுக்கப்புறம் திருப்பி பிரச்சனையாகி மக்கள் கிட்ட இருந்து விமர்சனம் வந்து அப்புறம் திருப்பி எடுக்கிறதுனா அவர் மேல ஏற்கனவே அவர்களுடைய ரொம்ப இக்கட்டான நெருக்கடியினாலதான் அருணுக்கு வந்து இல்ல நான் சொல்றேன், திருமாவளவன் அவர்களுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு உங்களுக்கு இவ்வளவு பேராசா இருக்க கூடாது. 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நான் தான் சிஎம் ஆகணும்னு நினைச்சேன், என்னைய கூப்பிட்டாங்கிறீங்க, என்னைய வந்து டெபுட்டி சிஎம்மா கேட்டாங்க, துணை முதல்வரா கேட்டாங்க, நான் தான் கேட்டேன். உங்களுக்கு எல்லாம் ஓவரா இல்ல? 2 எம்எல்ஏங்க, அவங்க 108 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவங்க என்ன ஒல்டர்ல விட்டீங்க? இதெல்லாம் இவங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு ஒரு அமைச்சரை வாங்கிருக்கீங்க 2 எம்எல்ஏக்கு, ஒரு அமைச்சரை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு என்ன ஒல்ட்டிட்டு இருக்கீங்க? இதே திருமாவளவன் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பேசிச்சு அந்த வாயி? திமுக நான் வந்து காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் இல்லை காங்கிரஸில் மிகப்பெரிய தியாகி அவருக்கு நான் கொடுக்குறேன். காங்கிரஸ்ல மிகப்பெரிய தியாகினா காங்கிரஸ் கட்சி கொடுக்காது அவங்களுக்கு சீட்டை, திருமாவளவன் கொடுப்பாரா? கொடுத்துட்டு எனக்கு எந்த அழுத்தமும் இல்லை இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க நேத்து என்ன சொல்றீங்க? திமுக தான் எனக்கு பிரஷர் கொடுத்துச்சுங்கிறீங்க. இப்ப நேத்து நீங்க என்ன சொல்றீங்க? கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி சம்பந்தம் இல்லைங்கிறீங்க. அப்ப அடுத்த மாசம் ஒரு வீடியோ போட்டு கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவீங்களா? எங்க போன மாசம் ஒண்ணு பேசுறீங்க, இந்த மாசம் ஒண்ணு பேசுறீங்க. உங்களை எப்படிங்க ஒரு தலைவரா ஏத்துக்கிறது? நீங்க வந்து தாவேக்காங்கிற ஒரு கட்சிக்கு அவங்க 108 எம்எல்ஏ வச்சிருக்கீங்களா? நீங்க 2 எம்எல்ஏ சீட் வச்சுக்கிட்டு எங்களுக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் வேணும்னு அவங்களை வாங்கிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணா இது எப்படி செய்யலாம், இதற்கு விஜய் விளக்கம் கொடுக்கணும், இதை எப்படி பண்ணலாம், இது எங்களுக்கு இது பண்ணணும், கொடைச்சல கொடுக்கறதா அவங்களோட போய் கூட்டணியில சேர்ந்தீங்களா? ஆனா இன்னைக்கு மக்கள்கிட்டயும் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. 27ஆம் தேதி அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து துவக்க விழா அப்படின்னாங்க. அப்படி இல்ல சரி அவர் வந்து டெல்லி போறாரு அப்படிங்கறதுனால அதை தள்ளி வைக்கப்பட்டது. அப்புறம் இன்னைக்கு வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கும் அதை வந்து துவக்க விழா ஆரம்பிக்கவே இல்லை. விஜய் அவர்கள் வந்து அவர் கூட வந்து இந்த முதலமைச்சரோட புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கும், அந்த திட்டமிடுறதுக்கான ஒரு டீம், அந்த டீம் ஒழுங்கா இருக்காங்களா இல்ல வேணும்னே அவரோட பேரை எடுக்கிறதுக்காக பண்றாங்களாங்கிறதையும் அவர் வந்து கவனிச்சாகணும். ஏற்கனவே அவரோட டெல்லி விசிட்ல இது மாதிரிதான் சொதப்பல. ஆக்சுவலி அவர் முன்னாடி என்ன தகவல் வந்தது, அவர் போய் பிஎம் பாப்பாரு, உள்துறை அமைச்சரை பாப்பாரு, நிதி அமைச்சரை பாப்பாரு, அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியை பாப்பாங்க, சோனியா காந்தி பாப்பாங்க வந்துச்சு. ஆனா யாரையுமே அவர் பாக்கல. மோடி அவர்களை மட்டும் தான் பார்த்தாரு, நிதி அமைச்சரை பார்த்தாரு, வேற யாரையுமே பார்க்கல. அது மட்டுமல்லாமல் அங்க வந்து ஜேஎன் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு திருவள்ளுவர் சிலை வந்து தமிழக அரசால இருந்தது, அதை போய் திறந்து வைக்கிறதா இருந்துச்சு. ஏன் அது ரத்தாச்சு?
இப்படி இவ்வளவு ரத்துனா அடுத்து இங்க எந்த அமைச்சர்களுமே கூட போகல. அமைச்சர் யாரையுமே கூட்டிட்டு போகல. என்ன நடந்துட்டு இருக்கு? அப்ப அவர் விஜய் அவர்களுக்கு புரோட்டோகால் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா எல்லாரும் சிஎம் வந்துட்டு வரதில்ல. அப்ப ப்ராப்பரான புரோட்டோகால் தெரிஞ்சவங்களை அவர் கூட வச்சுக்கிறாரா, அதை கேட்டு செய்யறாரா? இதெல்லாம் நாளைக்கு வந்து விமர்சனங்கள் ஆகும் அப்படின்றத அவருக்கு புரியுதா? இல்ல ஒவ்வொருத்தரையும் நெருப்புனா இது நெருப்பு தம்பி சுடாது சுற்றுன்னு சொல்றவங்கள கூட வச்சுக்கணும். இல்ல ஒவ்வொருத்தரையும் நான் தொட்டு சுட்டு கத்துக்குவேன் அப்படின்னா ரொம்ப டேமேஜ் ஹெவியா தான் இருக்கும் அவருக்கு. அதே போல இன்னைக்கு சிங்கப்பெண் இதுக்கு வந்து இன்னைக்கும் அதே போல ரத்தா இருக்கு. அதுக்கு பதிலா அவர் அவரோட ஜெகதீஷ் அவர்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருக்கிறாரு. இதுவும் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க, நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்ல. ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இன்னைக்கும் தொடர்ந்து இதோ நேத்து கூட பாத்தீங்கன்னா வேளச்சேரியில ஒரு 60 வயது மூதாட்டியை வந்து 5 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி ரத்த வெள்ளத்துல தூக்கி ரோட்ல போட்டுட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது இந்த சிங்கப்பெண் அதிரடி படைங்கிறது ஏற்கனவே ஜெயலலிதா வச்சிருந்தது பிங்க் பேட்டர்னு. இப்ப அதுக்கு நீங்க கொஞ்சம் யூனிஃபார்ம்லாம் மாத்தி பேரை மாத்தி நீங்க ஆரம்பிக்கிறீங்க. சோ அப்படி அதை இன்னாகிரேட் பண்றதுலயும் நீங்க இவ்வளவு டிலே பண்ணி அதே ரத்துன்னு சொல்லி போடுறீங்கன்னா அப்ப மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, இதை விட அது ரொம்ப முக்கியமா? ஏன் இதை இன்னாகிரேட் பண்ணிட்டாங்க போக கூடாது? அவரு சாமானியமா இப்ப நம்ம கூட ஒரு சாமானிய பொதுமக்கள் கேட்பாங்க, ஏன்னா ஏற்கனவே பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. அப்ப இவர் இந்த பெண்கள் இதுல வந்து நான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஒரு பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அவர் பேட்ரோல ஆரம்பிக்கிறத விட அவர் ஜெகதீஷோட கிரகப்பிரவேசம் ரொம்ப முக்கியமா கேட்பாங்கல்ல. ஏற்கனவே நிதியமைச்சர் வந்து கேட்டாங்கல்ல, மச்சினிச்சோட வளகாப்புக்கு போனேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் எவ்வளவு அவருக்கு ஆட்சி முடிகிற வரைக்கும் அவரை ஓட்டுனாங்களா இல்லையா? சோ அதே தப்ப ஒரு சிஎம் பண்ணலாமா? அப்போ என்ன விஷயம் அப்படின்னா சிஎம் அவர்களுக்கு வந்து உடம்பு முழுக்க கண்ணா இருக்கணும், உடம்பு முழுக்க காதா இருக்கணும். அப்பதான் நீங்க அந்த ஆட்சியில உட்கார முடியும், அந்த பதவியில அந்த நாற்காலியில நீங்க உட்கார முடியும். இல்லைன்னா ஜஸ்ட் லைக் தட் நீங்க நினைக்கிற மாதிரி திமுகங்கிற ஒரு பகாசுரனை உங்களால சமாளிக்க முடியாது. நீங்க நின்னா நடந்தா உட்கார்ந்தா எழுந்தா எல்லாத்துக்கும் உங்களை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அவங்களை தாண்டி நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிறவர்களை சரியான முறையில நீங்க நியமிக்கணும். சரியான முறையில உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யறவங்களை நீங்க கூட வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஊருப்பட்ட லஞ்சம் போட்டிருக்க அதிகாரிகள் ஒன்னொன்னுலயும் பிரச்சனை வருது பாருங்க. ஏற்கனவே அங்க ஒருத்தர் போட்டிருக்காரு அந்த குமரகுருங்கிறவர், அவர் மேல அவ்வளவு பிரச்சனை, லஞ்ச ஊழல். என்ன நீங்க மாற்றம் கொண்டு வரேன்னு உண்மையாலுமே அதிகாரிகள் எத்தனை பேரு நேர்மையா இருந்ததுக்காகலாம் பிரச்சனையாயி பழி வாங்கப்பட்டு ஓரத்துல இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் தூசி தட்டி எடுங்களேங்க. சினிமால மட்டும்தான் செய்வீங்களா? சினிமாலதான் எல்லாம் செய்வீங்களா? நேர்ல யார் யாரெல்லாம் பிரச்சனையா இருக்கணும் அந்த ஊருப்பட்ட பிரச்சனையில இருக்கிறவங்களே திருப்பி தூக்கி போட்டுட்டு இருப்பீங்களா? உண்மையா நேர்மையான அதிகாரிகள் எத்தனை பேரு இப்ப தமிழ்நாட்டிலே நடந்தது இல்ல, அவரோட பைக்ல இருந்து வண்டி எல்லாம் புடிங்கிட்டு ரோட்ல நடக்க விட்டாங்கல்ல, அவரை கூட்டு கொடுங்க முக்கியமான பதவிய. நேர்மையா இருந்ததுக்காக தன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்க அதிகாரிகள் எத்தனையோ பேர், அவங்களை கூட்டு விஜய் அவர்கள் பக்கத்துல வச்சுக்கிட்டோம். அப்ப அவங்க உண்மையா வேலை செய்வாங்க, மக்களுக்காக வேலை செய்வாங்க. உண்மையா விஜய் அவர்களும் ஒரு நல்லாட்சியை கொடுக்கலாம், மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கலாம். இல்லைன்னா எந்த இளைஞர்கள் விஜய்னான்னு பாசத்தோட அன்போட ஓட்டு போட்டாங்களோ அதே இளைஞர்கள் என்ன விஜய்னா உனக்காக இப்படி ஓட்டு போட்டோம், எங்களை நீ இப்படி அசிங்கப்படுத்திட்டியே, நீங்க எங்களை ஏமாத்திட்டியேன்னு கேட்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இதே நிலைமை நீடிச்சா